போட்டித் படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சதை திரும்ப படிங்க. நம்ம அதில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ஒன்று போடுறோம். இங்கிலீஷ்க்கு ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போடணும். அதான் பார்க்க போகிறோம். நல்லா திரும்ப வந்து படிங்க. சிம்பிளிஃபாகவே படிங்க. நிறைய இமேஜின் பண்ண வேண்டாம். படிச்சதை திரும்ப படிங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 இன்னைக்கு ஆக்சுவலி 11, நேற்று மிட் நைட் வந்து அந்த ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிங்க. நவம்பர் 10 எவ்ரி இயர் நவம்பர் 10 வந்து புக்கர் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ லிட்ரேச்சருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரைஸ் என்னன்னா புக்கர் ப்ரைஸ். எப்படி டிசம்பர் 10 வந்து நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்களோ, மேகசேசே விருதுங்கிறத ஆகஸ்ட் 31 கொடுப்பாங்களோ, அப்போ புக்கர் ப்ரைஸ் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா நவம்பர் 10 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ புக்கர் ப்ரைஸுங்கிறது 1969 கொடுத்துட்ருக்காங்க ஸ்டார்டிங். இப்போ புக்கர் ப்ரைஸ்க்கு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கணும். அதை பப்ளிஷ் பண்ணுறது எங்கே பப்ளிஷ் பண்ணணுங்கன்னா UK அண்ட் அயர்லாண்ட். இப்போ நமக்கு யூகேன்னு பார்க்கும்போது என்னெல்லாம் வந்துடும் கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, ஏன்னா வெயில்ஸு, அப்புறம் சதர்ன் ஐலாண்டு, இப்போ நார்தன் ஐலாண்டு சேர்ந்து வரனால இதை கொடுக்குறோம். இதான் அதுக்குள்ள கண்டிஷன். இங்கிலீஷ்லேயே எழுதி இங்கிலீஷ்லேயே வெளியிடணும், அவ்வளோதான். இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்னு இருக்குது. அது எந்த மொழியில் எழுதினாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்க புக்கர் ப்ரைஸ். இதுதான் இது 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன புக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ளஷ். அந்த புக்குடைய அட்டைப்படம் தான் வச்சுருக்கோம். ஏன்னா FLESH ஃப்ளஷ். அதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி நாட்டை சார்ந்த டேவிட் சாலை. அதுதான் மேலே போட்டிருக்காங்க. புக்குடைய இடத்துல டேவிட் சாலை. ஏன்னா இந்த புக்குக்கு வந்து ஃப்ரெண்டு பக்கம் வந்து போன வருஷம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கினாங்க கேட்டிங்கன்னா, அந்த பேர் தான் எழுதியிருக்காங்க. சமந்தா கார்வே ஆர்பிட்டல்னு ஒரு புக்குக்கு வாங்கினாங்க போன வருஷம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரில்லியன்ஸ் ஆன் எவ்ரி பேஜ் அப்படிங்கிறார். புக்கில் ஒவ்வொரு பேஜுமே பிரில்லியண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போன வருஷம் வாங்கினவர். அப்போ அந்த அட்டைப்படத்தை பார்த்துக்கணும். இவர் தான் இந்த புக்கு எழுதினவர். இந்த புக்குடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹங்கேரியிலேருந்து ஒருத்தர் வந்து எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹங்கேரியிலேருந்து லண்டன் போகிறாரு. ஹங்கேரியில் ரொம்ப கஷ்டப்பட்டவராக இருக்கார். லண்டனுக்கு போகிறாரு. அங்கே எலைட் பீப்புள் கூட பழகக்கூடிய எலைட் பீப்புளாக மாறுறாரு. இது நிறைய 10 ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருக்குது. ஒரு கற்பனை கதை. அந்த கஷ்டப்பட்டவர் ஒரு எலைட்டாக மாறுறாரு. பார்த்தீங்கன்னா வரும்போது நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கற்பனை கதையாக வந்து எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த கதைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ளஷ் அப்படின்னு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் தேர் சீம் டு பி நோ ரீசன் டு டெனை த பாடி வாட் இட் வாண்ட் வென்எவர் இட் வாண்ட் இட். முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ ஆரம்ப காலத்தில் அதை உடனே வாங்கிடுவீங்க. ஆனால் நாளாக போகும்போது பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கெல்லாம் மறுத்துருவீங்க. இப்போ நமக்கு யங்ஸ்டர் இருக்கும்போது நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம எதுனாலும் உடனே அடைய நினைப்போம். கொஞ்சம் டைம் ஆக இதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு கோட்ஸ் ஒன்று படித்தேன். தேவையில்லாத பொருளை வாங்க நினைத்தால் தேவையான எல்லாத்தையும் விற்க நேரிடும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சில நேரம் தேவையில்லாத அன்னெசரி பொருளை போய் வாங்க போனோம்னு வச்சுக்கலாம். இதை நினச்சி பார்த்தா வாங்க மாட்டோம். அதை அந்த மாதிரி ஒரு தீமில் தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை என்னன்னா, 2025 புக்கர் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. என்ன புக்கு நேம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளஷ். எழுதின ஒரு பேர் என்ன, டேவிட் சாலை. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். நேரம் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு போயிடுவோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2025. இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது, நார்மலாக யாரை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ISRO பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். அதுதான் மெயின் ஹீரோ. அப்புறம் DRDO பற்றியும் பார்த்துக்கிறோம். அது 2வது ஹீரோ. அப்போ ISROங்கிறது என்னென்னா ராக்கெட் லான்ச்சிங். இவன் மிசைல். 2 மெயின். இப்போ ISRO எப்போ ஆரம்பித்தாங்க, DRDO எப்போ ஆரம்பித்தாங்க, இதனுடைய சேர்மன் யார், இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். எடுத்தோன்னு கொஸ்டின் போயிடுவோம். இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபுல்லாக ISRO தான் கேட்க. இங்கே இந்த எக்ஸாம் இல்லை, எல்லா எக்ஸாம்லையும் இது முக்கியம். இப்போ லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வயமித்ரா லேடி ரோபோட் ரிலேட்டட் டு அப்படிங்க. வயமித்ரா இது முக்கியமான கொஸ்டின். எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்கான். வயம் அப்படின்னு என்னென்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். மித்ரான்னு என்னென்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இப்போ ஸ்பேஸ் ஃப்ரெண்ட், விண்வெளி நண்பன்.
வயாமித்ரான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஆக்சுவலாக ககன்யான் திட்டம்னு ஒன்று இருக்குது. ககன்யான்னா விண்வெளிக்கு மனுஷன் அனுப்புறது இந்தியனுடைய கனவு திட்டம். அதில் நம்ம 3 பேர் அனுப்புகிறோம். 3 பேர் கூட ஒரு ஆள் அனுப்புகிறோம். அவங்க யாருன்னா ரோபோட் வயமித்ரா. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ வந்து இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே ககன்யானை வச்சு கேட்டுகிட்டே இருக்கான். எனக்கு 2 கொஸ்டினுமே ககன்யான் தான். நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ISROங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க எல்லாத்தையுமே படிக்கணும். 1969 ஆகஸ்ட் 15. இப்போ அதனுடைய தலைவர் யார்? வி நாராயணன். இப்போ இது வந்து கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், சிம்பிளாக எடுத்துடலாம். 2வது கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்கேன், மாற்றி கேட்டிருக்கேன். இதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க, தீம் ஒரே தீமாக தான் இருக்கும், கொஸ்டினை மாற்றி மாற்றி கேட்பான். அதே கொஸ்டின் தான் அங்கே ககன்யானை கேட்டிருக்கான், இங்கே ககன்யானை கொஸ்டின் ஆன்சராக கேட்டான், இங்கே கொஸ்டின்லேயே ககன்யானை வச்சுட்டான். இந்தியாஸ் ககன்யான் மிஷன் ரிலேட்டட் டு, இப்போ தான் பார்த்தோம், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம், ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். ஏன்னா இது முக்கியமானது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தோன்னா விண்வெளிக்கு மனுஷன் அனுப்புறதுக்கு ஒரு 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 4 பேர் வந்து இந்த ககன்யான் மிஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து போயிட்டு வந்துட்டார், விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டார். தனியாகவே நம்ம ஸ்லைடாக பார்ப்போம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுபான்சு சுக்லா. இது ஒருத்தர். வேற யாருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்காங்கன்னா அங்கத் பிரதாப். நம்ம சென்னையிலேருந்து ஒருத்தர் போறாரு, அஜித் கிருஷ்ணன், ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ பிரசாந்த் பாலகிருஷ்ணன், ஒரு 4 பேர். இந்த 4 பேரையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா திடீர்னு கேட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த ரிலேட்டடாக கேட்கும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்க, ISROட ஃபுல் ஃபார்ம். முந்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பான், ISROட ஃபுல் ஃபார்ம்னு கேட்பான். இப்போ எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1969 ஆகஸ்ட் 15. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரு. ஏன்னா இப்போ கரண்ட் சேர்மன் யார்? வி நாராயணன். இவங்களுக்கு கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச், அவ்வளோதான். இப்போ இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கேட்டாங்க, அந்த லான்ச்சிங் டேட்டை முதற்கொண்டு கேட்காங்க. அப்போது ISRO ஆரம்பித்து 100வது ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ 100வது ராக்கெட் வந்து ISROடைய 100வது ராக்கெட் என்னென்னா GSLV 15. GSLV 15 அதில் என்ன சேட்டலைட் கொண்டு போச்சுங்கன்னா NVS 02. NVSனா என்னென்னா நேவிகேஷன் சேட்டலைட். நேவிகேஷன் சேட்டலைட். நேவிகேஷன் சேட்டலைட்னு சொல்லும்போது IRNSS. ஏன்னா இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். என்ன அப்போ எப்போவுமே நமக்கு சேட்டலைட்டுங்கிறது நமக்கு என்னென்னா சிறிகரிகோட்டால தான் அனுப்புவாங்க. சிறிகரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது. எப்போ அனுப்புனாங்கன்னா 29 ஜனவரி 2025. இதை தான் குரூப் 4ல் வந்து கேட்டான். இப்போ வந்து 100வது ராக்கெட்னால கேட்டான். அடுத்து விக்ரம் 3201. விக்ரம் 3201. விக்ரம் 3201 சிப் இஸ் எ ஃபுல்லி இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர் 3201 பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் ஸ்பேஸ் மிஷன். அப்போ இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சிப் ஒன்று கண்டுபிடிக்காங்க. முழுவதும் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிப். இதை யார் கண்டுபிடிக்காங்கன்னா 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்காங்க. ஏன்னா யாரெல்லாம் கண்டுனா விக்ரம் சாராபாய், அதுவும் ஐஎஸ்ஆர்ஓடைய செமிகண்டக்டர் லேப். அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க. இது உறுதியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ அதான் கொடுக்குறான். இட் வாஸ் டிசைன் பை தி ISRO செமிகண்டக்டர் லேபு, சண்டிகாரில் இருக்குது இந்த லேபு. அவங்களும் விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட். அதனால தான் அந்த பேரை வந்து விக்ரம்னு கொண்டு இருக்காங்க. இப்போ விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, திருவனந்தபுரம். இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி பிரைம். இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வச்சு இந்த பார்த்தா தெரியும், இந்த இமேஜ் பார்த்தா தெரியும், ஒரு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் ஒரு மிசைல் வச்சுருக்காங்க. அப்போ மிசைல் டெஸ்டட் ஃப்ரம் ட்ரெயின், அதான் முக்கியம். ட்ரெயின் லான்ச் பேடு. இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 கிலோமீட்டர். DRDO தான் செக் பண்ணுறாங்க. பட் ட்ரெயினில் வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தையும் தூக்கிட்டு போகலாம். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மிஷினில் கொண்டு போகிறது ஈஸிங்கிறத
ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணாங்கிறது சொல்லலை. இந்த தடவை பாகுபலி இது கேட்பான், உறுதியாக கேட்பான். அப்போ மிகப்பெரிய சேட்டலைட் வந்து தூக்கிட்டு போகக்கூடிய ராக்கெட் அதான் பாகுபலி, பெருசு. ஏன்னா இப்போ கம்யூனிகேஷன் சேட்டலைட்டே மிகப்பெரிய சேட்டலைட்டு இதான். ஏன்னா CMS-03 அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, GSAT-7R. இந்த சேட்டலைட்டுடைய வெயிட் எவ்வளோன்னா 4410 கிலோகிராம். 4000க்கு மேலே தூக்கிட்டு போனால் தட் இஸ் பாகுபலி, பெரிய சேட்டலைட்னு அர்த்தம். அப்போ 4410 இந்த ராக்கெட் பேர் என்னென்னா பாகுபலின்னு அர்த்தம். LVM-3 சேட்டலைட் நேம் வந்து CMS-03 இல்லை CSAT-7R அப்படிம்பாங்க. அப்போ முக்கியமானது இது, கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா ஒரு மல்டிபேண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். இது வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா நவம்பர் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் தான். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா LEO லோ எர்த் ஆர்பிட்மாங்க. இது வந்து ஒரு 4000 கிலோ. GTO அப்படிம்பாங்க. ஏன்னா அது 8000 கேஜி. அது வந்து ஜியோ சிங்க்ரோனஸ் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். இப்போ இந்த LVM-3 பாகுபலி ராக்கெட்டை வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ISRO ரிசர்ச் ஃபெசிலிட்டி இன் லடாக் மார்ஸ் மிஷன். இந்த லடாக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த லடாக்குங்கிறது நமக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2 யூனியன் பிரதேசமாக உடையுது. காஷ்மீர், லடாக். இந்த லடாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுடைய டைவர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அந்த லடாக்ங்கிறது இந்தியாவிலே உயரமான பகுதி. இடையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டாங்க, 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணிட்டு, ரோடு ஹையஸ்ட் ரோடு அங்கே தான் போட்டிருக்காங்க. ஹையஸ்ட் வந்தாவே லடாக்கு தான். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. அப்போது இந்த ஸ்பேஸை வந்து ரிசர்ச் பண்ணுறக்காண்டி இங்கே நிறைய இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ISRO ரிசர்ச் ஃபெசிலிட்டி லடாக் ஃபார் மார்ஸ் மிஷன். ஒரு மார்ஸ் மிஷனை, மார்ஸை, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கேயே அந்த செட்டப்பை கொண்டு வர்றாங்க. கோப் அப்படிம்பாங்க. என்ன, ஹியூமன் அவுட்டர் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ அதே மாதிரி இந்த மார்ஸ் மிஷன் செக் பண்ணுறது, இந்த மாதிரி ஜென்ரலாக கேட்டிங்கன்னா லடாக்கை போட்டுடணும். எங்கே இருக்குன்னா லடாக்கில் சோகார் வேலி இதுதான் முக்கியமானது. மார்ஸ் மிஷனுக்காண்டி போட்டிருக்காங்க. இங்கேருந்து செக் பண்ணுறது, இந்த இதுக்குள்ளேருந்து செக் பண்ணும்போது எப்படின்னா, மார்ஸுக்கு போனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ அதே ஃபீலிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதை தான் கொடுக்குறாங்க. சிமிலர் டு மார்ஷியன் என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட் அப்படியே கிடைக்கும். ஏன்னா இப்போ ஹியூமன் ஸ்பேஸ் லான்ச் சென்டர். நெக்ஸ்ட் நிசார், இது கேட்பான். இது வந்து சிம்பிளாக தான் கேட்பான் உங்களுக்கு. நிசார்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நிசார்னா என்ன கேட்டீங்கன்னா, N ஃபார் நாசா. நாசாங்கிறது அமெரிக்காவுடைய ஸ்பேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா I ஃபார் என்ன, ISRO சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார். அதான் முதல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நாசா, இஸ்ரோ, சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார். அப்போ நிசார் சேட்டலைட் ஜாயின்லி டெவலப்டு பை த அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா, இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ISRO சக்ஸஸ்ஃபுல் லான்ச். அவங்க லான்ச் பண்ண அந்த ராக்கெட் என்னன்னு கேட்பாங்க. அதான் இதில் கொடுக்குறாங்க. GSLV F-16 கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் என்ன பண்ணால் 12 நாளைக்கு ஒரு ஆட்ட பூமியை சுற்றி வந்து படம் எடுத்து காட்டிகிட்டே இருக்கும். ரிப்பீட்டாக படம் எடுத்து காட்டிகிட்டே இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து லான்ச் பண்ண டேட் இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா ஆக்சுவலாக ஜூலை 30, 2025. இதில் எல் பேண்டு, எஸ் பேண்ட் ரேடார்னு இருக்குது. எல் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது நாசா, அவங்களுடைய இது. எஸ் பேண்டுன்னு இருக்குது. எஸ் பேண்ட் ரேடாருங்கிறது ISRO. குழப்பம்னா ஞாபகம் வைக்கிறபடி வச்சுக்கிடணும். இஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ வந்து இது வந்து கேட்கலாம் யாருடைய கொலாபரேஷன். நெக்ஸ்ட்டு சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் ஸ்டார்லிங். இந்த ஸ்டார்லிங்கிறது எலான் மாஸ்க் கூடியது. இது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எங்கேருந்து வருதுன்னா டவர்லேருந்து வருது. இதை ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா சேட்டலைட்லேருந்து கொண்டு வராங்க. அதான் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ். இதுக்கு வந்து இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் சர்வீஸ்க்கு. அடுத்தது சமுத்திரியான் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ககன்யான்னு ஒன்று பார்த்தோம். ஏன்னா ககன்யான் என்னென்னா விண்வெளிக்கு போகிறது. ஏன்னா சமுத்திரியானா என்னென்னா கடலுக்கு அடியில் போகிறது. அப்போ ரெண்டையுமே லிங்க் பண்ணி படிச்சுக்கிடணும்.
அப்போ விண்வெளிக்கு போகிறதுக்கு 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க, அதில் 3 பேர் அனுப்புகிறாங்க, ப்ளஸ் அந்த ரோபோட் அனுப்புகிறாங்க. கடலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 3 பேருக்கும் அனுப்புகிறாங்க. அப்போ அதாவது சமுத்திரியான் ப்ராஜெக்ட், சென்ட் எ மேன் டு த டீப் சி. அப்போ அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சமுத்திரியான் ப்ராஜெக்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிப்பு இந்த இருக்குது பாருங்கள், இதான் அந்த சிப்பு வெஹிக்கிள் மட்சியா 6000 அப்படிம்பாங்க. இந்த இருக்கு மட்சியா 6000 என்னன்னா 6000 மீட்டர் அடியில் வரைக்கும் இது போகிறாங்க, அண்டர் வாட்டரில். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பேர் மட்சியா 6000. இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லையா 3 சயின்டிஸ்ட் உள்ளே போகிறாங்க, மொத்தம் 3 சயின்டிஸ்ட் போகிறாங்க. அதில் எவ்வளோ மீட்டர் வரை போகிறாங்கன்னா 6000 மீட்டர் வரைக்கும் போகிறாங்க. அப்போ மனிதனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் ககன்யான், கடலுக்கடியில் அனுப்பக்கூடிய திட்டம் சமுத்திரயான். சமுத்திரம் கடல்னு வச்சுக்கிடுங்க. அடுத்தது இந்த அல்பேனியன் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏஏ மினிஸ்டர். அப்போ நம்ம என்ன நினைப்போம், மினிஸ்டர்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்கன்னு நினைப்போம். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவார், நிறைய கரப்டட் பண்ணுவார், நிறைய ஏமாற்றுவார். அப்போ ஒரு ஏஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு மினிஸ்டரை கொண்டு வராங்க. அந்த ஒரு டெண்டரை கொடுக்காங்கன்னா டெண்டரை செக் பண்ணுறது, அந்த டிரான்ஸ்பரன்சிக்காண்டி இந்த மாதிரி இதை செக் பண்ணும்போது ஒரு ஏஏ மினிஸ்டர் செக் பண்ணும்போது அதில் வந்து கரப்ஷனுக்கு வழி கிடையாது, ப்ராப்பர் செக்கிங் இருக்கும். அதை வந்து அல்பேனியன் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மினிஸ்டருக்கு பேர் என்ன, டியலா. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி மினிஸ்டர் டியலா அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காண்டி கொண்டதுக்கான விர்ச்சுவல். ஏன்னா மெயினாக கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டிசிஷன் எடுக்கிற பொறுப்பு வந்து மினிஸ்டருக்கு வரும்போது அவன் கரப்டட் அதிகமாக பண்ணுவான். இப்போ கான்ட்ராக்டை டிசிஷன் பொறுப்பு இவங்க இந்த ஏஐ டெக்னாலஜியை கொடுக்காங்க. இதனால் என்ன ஆகுதுங்கன்னா 100% ஃப்ரீ ஆஃப் கரப்ஷனே இருக்காது. இர்ரெகுலாரிட்டியை குறைச்சிடலாம், ரெகுலராக கொண்டு வந்துடலாம். எவ்ரி பப்ளிக் ஃபண்ட் வில் பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுங்கிறது இப்போ 3 பாயிண்ட்டுக்காண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செப்லிட்டிஸ் அப்படின்னு ஒரு வியாதி. அப்போ அந்த தண்ணி இருக்கு பார்த்தா, நீச்சல் குளம் குட்டை எல்லாம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி வந்து என்ன பண்ணால் நாள்பட கடந்து அதை க்ளீன் பண்ணாமல் விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த தண்ணியிலேருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கிருமி வந்து என்ன பண்ணால் காதோடி உள்ளே போய் பிரெயின் அட்டாக் பண்ணுது. பிரெயின் அட்டாக் பண்ணும்போது இறந்தே போயிருந்தாங்க. அதான் இல்லை முக்கியம். அப்போ இந்த இதில் என்ன கேட்டிங்கன்னா பிரெயின் இன்ஃபெக்ஷன். ஏன்னா அப்போ இதுக்கு காரணமான அமீபா என்னன்னு கேட்டிங்கன்னா நைக்லரியா பிளவரி. இதை பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா கேரளாவில் அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ரொம்ப அழுக்காகும்போது அதுலேருந்து அமீபா வந்து இப்போ நம்ம காது வழியாக போய் மூளையை அட்டாக் பண்ணுது. அப்போ இது வந்து திருவனந்தபுரத்து கேரளாவில் குவாண்டம் டெக்னாலஜி. ஏன்னா சைனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் கேப்பபிள் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். அந்த குவாண்டம் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கர்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாடுறக்காண்டி சைனாக்காரன் வந்து கொடுக்கா. இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட் யுனைடெட் நேஷனில் 2025 சயின்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்காங்க. இந்த வருஷம் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த வருஷம் எந்த வருஷம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஏன்னா செமிகண்டக்டர் மிஷன். ஏன்னா செமிகண்டக்டருங்கிறது தவிர்க்க முடியாத டெக்னாலஜியில் வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ செமிகண்டக்டர் மிஷன் வந்து எங்கெல்லாம் இந்த பிளான்ட் போடுறாங்க அதான் முக்கியம். பிளான்ட் வந்து ஒடிசாவில் 2 இடத்துல போடுறாங்க, பஞ்சாபில் ஒரு இடத்துல போடுறாங்க, ஆந்திர பிரதேசில் ஒரு இடத்துல போடுறாங்க. அப்போ 4 இடத்துல பிளான்ட் போடுறாங்க செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டத்தை டெவலப் பண்ணுறக்காண்டி. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ட்ரெயின் டெஸ்ட். இந்த இருக்குது ஹைட்ரஜன் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் ஹைட்ரஜன் ஃபியூல் யூஸ் பண்ணி ட்ரெயினை யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு இந்த இன்ஜினை கண்டுபிடிக்கிற வேலை பார்க்குற எல்லாமே ஐசிஎஃப் தான். அப்போ சென்னை ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி அச்சீவ்டு மைல்ஸ்டோன். ஏன்னா இப்போ சென்னை தான் மெயின். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனுடைய ஹெச்பி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1200 ஹெச்பி. ஏன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸ். இது கேட்கலாம். ஆக்சுவலாக ஜீனோம்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அந்த ரைஸ்லேயே சில பண்புகளை மட்டும் மாற்றி ஒரு வெரைட்டிஸை கண்டுபிடிக்கிறது. நம்ம வந்து ஜெனட்டிக் மாடிஃபைன்னு படிப்போம், அது டோட்டலாக மாற்றுறது. இது டோட்டலாக மாற்றாமல் அதுலேயும் இது பண்ணுறது. அதில் 2 அரிசி வகையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதான் முக்கியம். DRR தான் 100 கமலா, இன்னொன்று பூஷா DST ரைஸ் 1.
2 ரைஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது கொஸ்டினாக கேட்கலாம், ஏன்னா முக்கியமானது. டிஆர்ஆர், டான் 100 கமலா, இன்னொன்று என்னங்கன்னா பூஷா. இது வந்து என்னங்கன்னா எல்லா கிளைமேட்லையும் தாங்கி வளரக்கூடிய பண்பு உடையது. ஏன்னா எல்லா கிளைமேட்டில் தாங்க. இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டெவலப் த ஜீனோ மெடிட்டட் ஜிஇ. இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டுலேயே நம்ம தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபியூச்சர் மிஷன் ஐஎஸ்ஆர்ஓடைய ஃபியூச்சர் மிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். வீனஸ், இது தமிழில் சுக்ரன் சொல்லுவாங்க, அதான் இதில் கொடுத்துருக்காங்க. வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா, ககன்யான் திட்டம் 2040. பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டர் ஒன்று போடுறோம், ஏன்னா 2035 தனி டேபிளாகவே பின்னாடி இருக்கு, அதனால் அதில் அப்படி இருந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம்லைன் ஃபார் ஃபியூச்சர் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ் 2026 வயமித்ரா, இப்போ தான் பார்த்தோம். அதுக்கு இயர் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணி மாற்றிட்டே தான் இருக்காங்க. வயமித்ராங்கிற ரோபோட் அனுப்புகிற பிளான் பண்ணியிருக்காங்க. 2027 ககன்யான் திட்டம், விண்வெளிக்கு ஆள் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2035 பார்த்தீங்கன்னா பாரத் அண்டாரிக் ஸ்டேஷன், ஏன்னா அதாவது இந்தியாவுடைய சொந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது கேட்கலாம். 2040 இந்தியாவிலேருந்து என்ன பண்ணால் நிலவுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. 2040 விக்சித் பாரத்துக்காண்டி. இப்போ இதெல்லாம் எதிர்கால திட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ். ஏன்னா ஸ்பேடெக்ஸ் ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். டாக்கிங்னா என்னன்னா, இப்போ நம்ம ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோச் இருக்குன்னு வச்சுருங்களேன், அது ரெண்டையும் லிங்க் பண்ணுது பார்த்தீங்களா, அதான் இந்த டாக்கிங், இழுத்துட்டு போகிற மாதிரி. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, 2 ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னொரு ஸ்பேஸ் வந்து என்னது உள்ளே இணைக்கிறது, டாக்கிங் பண்ணுறது. இந்த ப்ராஜெக்ட் எதுக்கானு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 2035 விண்வெளி நிலையம் ஆரம்பிக்கிறோம். அந்த இதை ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்தில் எல்லா பொருளும் கொண்டு போக முடியாது. இப்போ கொஞ்சம் 5 ஸ்டேஜாக போடுறாங்க. அந்த பொருளை கொண்டு போகும்போது ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னொன்று வந்து உள்ளே நுழைக்கிற மாதிரி. அதுக்காண்டி இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு. இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இதான் இந்த டாக்கிங். அப்போ டாக்கிங்னு பார்க்கும்போது இது எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா, அதான் பாரதிய ஆண்டாரிக் ஸ்டேஷன். ஏன்னா லைக் ககன்யான் மாதிரி அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறக்காண்டி இருக்கும். இது வந்து அந்த சேட்டலைட் கொடுக்க 2 சேட்டலைட்டில் SDX-01, இது வந்து என்னென்னா சேசர். STX-02 இது டார்கெட். இந்த டார்கெட்டுங்கிற சேட்டலைட் அப்படியே பெர்மனண்டாக நிற்கும். இந்த சேஸுங்கிறது வந்து சேஸ் பண்ணி உள்ளே கொண்டு போகிறது. ஏன்னா இது எந்த ராக்கெட்டில் அனுப்புகிறாங்கன்னு கேட்பான். BSLV C60. ஏன்னா இப்போ இது முக்கியமான ஒரு கொஷின் கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டாக்கிங் என்ன நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, டாக்கிங் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்கிங்னா 2 சேர்றது. ஜனவரி 16, 2025 சேர்ந்துட்டு 2 விலகணும், அன்டாக்கிங். ஏன்னா 13 மார்ச் 2025. இப்போ இதை வந்து நம்ம பார்த்துடணும், கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுதான் தமிழில் கொடுத்துருக்கோம். இதில் கொடுக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு சேட்டலைட்டு, ஒன்று வந்து டார்கெட் ஃபிக்ஸடாக நிற்கும், இன்னொன்று வந்து சேஸ் பண்ணி உள்ளே போகிறது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்தது இதான் நம்மளுடைய பாரதிய ஆண்ட்ராக்ஸ் ஸ்டேஷன். விண்வெளிக்கு 2035 ஒரு இந்தியாவுக்கு தனியாக ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கிறது. இப்போ இது வந்து இந்தியாவுடைய ஒரு கனவு திட்டம். இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, மொத்தம் நமக்கு இதில் எத்தனை ஸ்டேஜாக கொண்டு போகிறாங்க இந்த பிளானை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை இதுன்னா 5 மாடுலர்ஸ் கொண்டு வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு மாடுலர் 2028, ஃபைனலாக முடியுது 2035. அப்போ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே வைக்காங்க கேட்டிங்கன்னா, 400 to 500 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 09, இது PSLV C61 அனுப்புனாங்க மே 18. ஆனால் இது ஃபெயிலியர் ஆனது கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து குலசேகரப்பட்டினம், இது உறுதியாக கேட்பான். தூத்துக்குடி மாவட்டம். இதில் என்ன குலசேகரப்பட்டினத்தில் லான்ச் பேடு வந்து ஆரம்பிக்காங்க. எப்போ இது கன்ஸ்ட்ரக்ட் முடியுதுங்கன்னா 2026 முடியுது. 500 கிலோ வரைக்கும் இங்கேருந்து நம்ம லான்ச் பண்ணுறது.
ஏன்னா ராக்கெட் லான்ச் பண்ணுறது. அப்போ வந்து நம்ம இந்தியா பொறுத்து தெர் ஆர் 2 லான்ச் பேடு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன செகண்டாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஒரு லான்ச்சிங் ஸ்டேஷன் போடுறோம். எங்கே போடுறோம்? குலசேகரப்பட்டினம் போடுறோம். இதுக்காண்டி 4000 crore ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுமால், அந்த குலசேகரப்பட்டினங்கிறது என்னென்னா சுமால் சேட்டலைட் லான்ச் பேடு. இது ஆக்சுவலாக இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுருமே, இந்த இருக்கு ஸ்ரீஹரிகோட்டாங்கிறது இந்த இடத்துல இருக்கும், ஸ்ரீலங்கா இங்கே இருக்கும். ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோன்னா இதை சுற்றி போகும். நமக்கு இதுன்னு வைக்கும்போது டேரெக்டாக போயிடும். அப்போ வந்து ஃபியூல் கன்சியூம் ஆகும், ஏமிங் மிஸ் ஆகாது, ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த குலசேகரப்பட்டினத்தினால. அடுத்து ஆக்சியம் மிஷன் 4 இது நம்ம பார்த்தோம். ஒரு 4 பேர் விண்வெளிக்கு போனாங்க. இது விண்வெளிக்கு போகிறதுக்கு வந்து 4 பேர் போகிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு ப்ரைவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கார அனுப்புகிறாங்க. ஏன்னா எலான் மாஸ்க் கூடிய இது. அப்போ வந்து இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா இது எப்போ போனாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 25 போகிறாங்க. எங்கேருந்து போகிறாங்கன்னா ஃப்ளோரிடாவிலேருந்து போகிறாங்க. அந்த ராக்கெட் நேம் வந்து ஃபால்கான் 9. ஜூலை 15 வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. 18 நாள் நம்மளால் உள்ளே இருக்கார். மொத்தம் 4 பேர் போகிறாங்க. நம்மளால் மட்டும் பார்த்துக்கிடுங்க. சுபான்சு சுக்லா, இந்தியாவை சார்ந்த சுபான்சு சுக்லா, ஆக்சியம் 4 மிஷன். இந்த மிஷன் பேர் ஆக்சியம் 4 மிஷன். நாசா கென்னடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து போகிறாங்க. அப்புறம் இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னா ராக்கெட் சர்மா, 1984. இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அது ஓரியன்டேஷனாக பேக்ரவுண்டு எடுத்து படிக்கணும். சுபான்சு சுக்லாங்கிறது ஐஎஸ்எஸ்க்கு போன முதல் இந்தியர். ரெண்டையும் கரெக்டாக படிக்கணும். அப்போ வந்து ராக்கெட் சர்மா விண்வெளிக்கு சென்றார். அப்போ ஐஎஸ்எஸ் கிடையாது. இவர் போன ராக்கெட் என்னங்கன்னா சோயஸ் 11 T11. அப்போ ஆக்சியம் திட்டமும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலேரியா வேக்சின். ஏன்னா இது கேட்பான். ஏன்னா RTS.S இதான் அந்த மலேரியா வேக்சின் கேட்கலாம் அந்த கொஷின்ஸ். ஏன்னா அவள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது. அப்போ RTS.S ஃபஸ்ட்டு மலேரியா வேக்சின் ரெக்கமெண்டட் பை 2021 ரெக்கமெண்ட் பண்ணதான் இப்போ தான் கொண்டு வர்றாங்க. அப்போ எதுக்காண்டி கொண்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த பேராசிட் நமக்கு என்னன்னு தெரியணும், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். அப்போ இதுக்கு எதிராக தான் நமக்கு என்னென்னா அந்த வேக்சினை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ககன்யான் ப்ராஜெக்ட் இருந்தா இருக்குல்ல, இந்தியாவுடைய கனவு திட்டம் அப்படிம்பாங்க. அதனால தான் இது வளர்ச்சி கேள்வி கிடையாது. அதாவது விண்வெளிக்கு ஆள் அனுப்புறது தான் ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்தில் எத்தனை பேர் அனுப்புகிறாங்கன்னா 3 பேர் அனுப்புகிறாங்க. அதான் முக்கியம். 3 பேர் அனுப்புகிறாங்க. அப்போ 400 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் இந்த லோ எர்த் ஆர்பிட் இருக்குது. அங்கே போயிட்டு திரும்ப ரிட்டனாக சேஃபாக வந்து வர்றாங்க. 3 நாள் ப்ரோக்ராம் அது. இது 2026 சொன்னாங்க. இப்போ 2027ன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இது என்ன ராக்கெட்டில் அனுப்ப போகிறாங்கன்னா LVM-3 தான் அனுப்ப போகிறாங்க. இப்போ ககன்யான் திட்டம் சக்ஸஸ் ஆகிட்டுனா விண்வெளிக்கு அனுப்புன இல்லை வரிசையில் நம்ம 4வது இடமா இந்தியா வந்துடும். ஏற்கனவே US அனுப்பியிருக்காங்க, ரஷ்யா அனுப்பியிருக்காங்க, சைனா அனுப்பியிருக்காங்க. நேஷ்னல் குவாண்டம் மிஷன் 2021 நம்மளுடைய மிஷன் வந்து லான்ச் அந்த இயர் கேட்கலாம். அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டால் நோபல் ப்ரைஸ் தான் கேட்பாங்கன்னு தோணுது. சயின்ஸ்லேயும் இந்த வரும்ல, சயின்ஸ் அண்ட் டெக்லேயும். அப்போ வந்து நோபல் ப்ரைஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம். மருத்துவத்தில் எதற்காண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லணும், T-செல். அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். வெளியேருந்து ஒரு ஏதோ ஒரு இம்யூன் உள்ளே வருதுன்னு வச்சுங்களேன், அதை அட்டாக் பண்ணும்போது நல்ல செல்லும் அடி வாங்கும். அதை கண்டுபிடிச்சதுக்காண்டி என்ன செய்றாங்கன்னா இதை வச்சு கேன்சருக்குலாம் மருந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர்லாம் படித்து வச்சுக்கணும். ஏன்னா மேரி ஃப்ரங்கோ, அடுத்தது பிரெட் ராம்ஸ்டெல், அடுத்தது சிம்சோன் சாகாச்சி. அப்போ இந்த 3 பேர் இது கண்டிப்பாக குழப்பம். நம்ம ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும், கோடு வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மருத்துவம், மெடிசின். இப்போ மெடிக்கலுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா மேரி பிஸ்கட் கொண்டு போகணும், ப்ரெட்டு கொண்டு போகணும். அப்போ மேரி பிஸ்கட் வருது, ப்ரெட்டுங்கிறதுல FRED அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சாகாகுச்சினா ஆஸ்பத்திரிக்கு போனால் சாகாமல் வெளியே வந்துடலான்னு அர்த்தம். அப்போ மேரி பிஸ்கட்டு, ப்ரெட்டு, சாகாகுச்சி அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். இயற்பியலில் பார்த்தீங்கன்னா அந்த குவாண்டம் டனலிங் அப்படிம்பாங்க. டனலிங்னு என்னன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் போனால் செவுத்தில் போட்டு மோதி திரும்ப ரிட்டன் வரும். மோதி அடுத்த பக்கம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்கன்னா அதான் டனலிங். இதை கண்டுபிடிக்காங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இயற்பியல்னா என்ன கேட்டிங்கன்னா, இயற்பியலில் தான் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் வரும்.
இப்போ மெஷர்மெண்ட்லாம் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா ஜான் சொல்லி நம்ம பார்ப்போம், ஒரு ஜான் 2 ஜான்போம். அது மாதிரி இந்த இடத்துல 2 ஜான் வரும். ஜான் ஜான் என்ன மைக்குங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இயற்பியலில் வரக்கூடியது தான், மைக்கிள்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கே யாரெல்லாம் வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்டினி, ஒரு ஜான் என்னன்னா ஜான் மார்டினி, இன்னொரு ஜான்னா ஜான் கிளார்க், இன்னொன்று மைக்கேல் தேவர்ட் என்ன வச்சுக்கலாம். அடுத்தது வேதியியல், இயற்பியல் மாற்றம் இருக்கும், வேதியியல் மாற்றம் இருக்கும். இயற்பியல் மாற்றம் என்னன்னா ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், ஒரு பொருள் பழைய நிலைமைக்கு திரும்பிச்சுன்னா அது என்ன கேட்டிங்கன்னா இயற்பியல் மாற்றம். ஒரு இரும்பு இருக்குது, எந்த வடிவத்திலும் மாற்றிட்டு திரும்ப அதே வடிவத்துக்கு கொண்டு வந்துடலாம், இயற்பியல் மாற்றம். வேதியியல் மாற்றம்னா திரும்ப அந்த மாற்றத்துக்கு வராது. நல்லா சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்ட பொருள் வயிற்றில் செமிச்சிடும், திரும்ப சாப்பிட்ட பொருளை திரும்பி எடுக்க முடியாது. ஏன்னா அப்போ அதை வச்சு தான் இங்கே ஞாபகம் வைக்க போகிறோம். அப்போ இங்கே யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து சுசுரு கிடாக்குவா, ரிச்சர்ட் ராப்சன், ஒமர் யாகி. அப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது என்னென்னா கிடாக்கரி சாப்பிட்றோம். கிடாக்கரி யார் சாப்பிடுவா? ரிச்சாக இருக்கிறவங்க சாப்பிடுவான் கிடாக்கரி. எதுக்காண்டி சாப்பிட்றோன்னா யாகி, நம்ம பசி எடுக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த யாகின்னா எனக்கு பிச்சை எடுக்க பார்க்குறவங்க சொல்லுவாங்களே அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிடுவோம். பசி எடுக்குது சாப்பிட்றோம். இலக்கியத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காண்டி கொடுத்தாங்கன்னா அந்த ரீஅஃபர்ம் த பவர் ஆஃப் ஆர்ட். இது நம்ம என்னங்கன்னா கிராஸ் நொற்கை, கையை நான் வச்சுருக்கேன். இலக்கியங்கிறது கை இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கிடுவோம். வெனிசுலா கேட்பான். ஏன்னா அது யார் கொடுத்தாங்கன்னா வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடா. பொருளாதாரத்தில் 3 பேர் கொடுக்குறாங்க, பிலிப்பு, ஜோயல் ஹவ்விட். ஏன்னா பொருளாதாரத்தில் என்ன சஸ்டைன் க்ரோத்துக்கும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கும். அப்போ பிலிப் டிவியை ஜோயலாக பார்க்குறோம், அது ஹவ்விட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏதாட்டும் ஒன்று சம்திங் ஏதாவது நான் வச்சு கடைசியில் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கு பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் படித்ததையே திரும்ப படிங்க, புதுசாக எதுவும் படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு நல்லா போடுங்க. போட்ட டெஸ்ட்டே எடுத்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி டெய்லி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தேங்க்யூ.